ஹலோ ஏகே கைஸ். இன்னைக்கு வேலூர்ல இருந்து ஒரு ப்ரோ நம்மளோட 1v1 சேலஞ்ச் வந்திருக்காரு. என்ன சேலஞ்சுனா வீக்லி சேலஞ்ச். தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு வீக்லி பட்டு கொடுக்கணும். பார்க்கலாமா? இன்னைக்கு நான் வின் பண்ணதானா இல்லட்டா அவர் வின் பண்ணதாரா இன்னைக்கு பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகிட்டு மொதல் ரவுண்டு நம்ம யூஎம்பி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டோம். அங்கங்கே போய் நல்லா டேமேஜ் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் சாகவே முடியாது. திருப்பி எம்பி ஃபார்ட்டி வச்சு மொதல் ரவுண்டே நம்ம ஜெயிச்சிட்டோம். திருப்பி ரெண்டாவது ரவுண்டு ஏறி போகிறோம். ஜெயிச்சு குளோவல் போட்டு அங்கே சுற்றி போகிறோம். அவரும் கொஞ்சம் அங்கங்கே போறாரு. ஆனால் நம்ம எங்கன்னு இருக்கண்டே அவருக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு தான் நினைக்கிறேன். சும்மா குளோவால தூக்கி போட்டு அவர் மெடிக்க சுத்தாரா நம்மளுக்கு காட்டுது. ஆனால் அவர் அந்த பவர் வைக்கல. நம்ம மெடிக்க சுத்தினா அவர் காட்டாது. அதே நம்மளுக்கு பெரிய ப்ளஸ். இந்த கேப்லோடி போகணும் நானே எதிர்பார்க்கலாம். ஆனால் போயிட்டேன். திருப்பி பாருங்க எப்படி இல்லாமோ போறேன். திருப்பி இதில் டேமேஜா இப்போ பாருங்க அவர் மெடிக்க சுத்துவார். பார்த்தா சும்மா அவ்வளோ போட்டாச்சு. 2 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். அப்புறமா என்ன நம்மளுக்கு தான் கொஞ்சம் அசால்ட் வந்து 2 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். இன்னொரு 6 ரவுண்டு ஜெயிச்சாலும் மேட்ச் முடிஞ்சு ஒரு வீக்லி கிடச்சிருண்டு அசால்ட்டாக விளையாட ஆரம்பிச்சாரு. அவருக்கும் ஒரு இது இருக்குல்ல, தோத்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு அடிக்கணும்னு தோணும். அதேமாரி நம்மளை அடிச்சுட்டார். அவர் 1 நம்ம 2 விட்டுறக்கூடாதுன்னு தான் எனக்கு இந்த ரவுண்டு ஃபுல்லாக தோணுது. எனக்கு வீக்லி சும்மாவே நம்ம பறந்து அடிப்போம். இதில் வேறு வீக்லி தரேன்ட்டாரு. சும்மாவா? எம்பி ஃபார்ட்டி தான் ஒரே அழுத்திப்பிடி தான். இந்த டபுள் ஷாட் இங்கே பழக்கமே இல்லை. எம்பி ஃபார்ட்டி தான் அழுத்திப்பிடி போயாடி தான் 3 ரவுண்டு அடித்தோம். திருப்பி எம்பி ஃபார்ட்டி இந்த 2 கன்று தான். வேறு எந்த கன்னுக்கும் இதே கிடையாது, வேலையே கிடையாது. இந்த டபுள் ஷாட்டு M10க்குலாம் இங்கே வேலையே இல்லை. அழுத்தி இப்படி மட்டும்தான். அதில் அவர் மேலோடி ஏறி வரணுங்கிறது தான் அவர் ஏமிங்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டாச்சு. இப்போ திருப்பி அவர் வந்து குளோவல் போட்டு ஏறி தான் வர பார்க்காரு. நான் வராரா நல்ல டேமேஜ். இப்போ போகிற மாதிரி போயிட்டு நின்று திருப்பி அடிச்சிடுவேன். நம்ம 4 ரவுண்டு அவர் 1 ரவுண்டு ஜெயிச்சிருக்காரு. இந்த ரவுண்டு நம்ம வின்னாலே மேட்ச் வின்னு தான். இந்த ரவுண்டு வின்னானாலே மேட்ச் வின்னுங்கிறதுனால அதே மாதிரி அடிச்சாச்சுங்க. நம்ம 5 ரவுண்ட் போயிட்டோம். வீக்லி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்கு. வீக்லி போட்டு மாஸ் காமிக்கலாம். இந்த ரவுண்டு அவர் என்ன செய்யக்கூடாது. ஒருத்தர் நமக்கு நானும் துள்ளி பார்க்க ஆள் அங்கே தள்ளி கிடக்காரு. நல்ல டேமேஜுங்க. ஆனால் அவர் சாவலை. நான் செத்துருவா நினைச்சேன், அதிலே சாவலை. இப்போ துள்ளிட்டு போட்டாச்சு. அவ்வளோதான். 6 ரவுண்டு போயாச்சு. எல்லா ரவுண்டுமே ஏறி தான் நான் போனேன் மேக்ஸிமம். இல்லை நல்ல டேமேஜா. இதில் நான் ஒரு தேவையில்லாத வேலை எப்படி போகிறோம்பாங்க. போயிட்டு சோன்லாம் அடி வாங்கி 2-3 அடி சோன்லேயே விழுந்துட்டு இந்த உயிர் வச்சுட்டு இந்த மெடிக்கெட் ஏற்று நான் ஃபுல்லாக போடணும். அவர் ஓடுதாரான்ட்டு நானும் ஓடி ஒரு மெடிக்கெட் சுற்றிட்டேன். ஆனாலும் முடியலை. டபுள் ஷாட் வச்சு நம்மளை போட்டாருங்க. இப்போ 6-2 அவர் கம்பேக் கொடுப்பாரா மாட்டாரா? அவர் கம்பேக் கொடுத்து நம்மகிட்ட வந்து வீக்லி பிடுங்குவாரா இல்லைட்டா நம்ம அவர்கிட்ட வந்து வீக்லி வாங்க போகிறோமா? அதான் மேட்ச்சு. இதே மாதிரி 1v1 சேலஞ்சுக்கு வேறு யாரும் வரனா நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நம்மளும் போட்டு பார்த்துருவோம். யாருனாலும் என்ன சேலஞ்சு நீங்கள் சொல்லுவீங்களோ அதே தான். வீக்லி சேலஞ்சு மந்த்லி சேலஞ்சு அப்படின்ட்டுலாம் நீங்கள் என்ன சேலஞ்சுனா அது பண்ணிடலாம். இந்த ரவுண்டு பாருங்கள் 6-2 போயிட்டுருக்கு. இப்போவும் ஓரளவு டேமேஜ், திருப்பியும் கொஞ்சம் டேமேஜ் தான் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்குன்னு தான் ஏன்னு. அவர் குளோவல் போட்டு அங்கங்கே நிற்கிறார். நான் மெடிக்க சுத்தார், நான் பார்த்துட்டேன். துள்ளிட்டு அடிக்கலான்னு பார்த்தா குளோவல் போட்டார். திருப்பியும் கொஞ்சம் டேமேஜ். எல்லா பக்கம் சுற்றி டேமேஜாக நம்ம இந்த ரவுண்டில் ஏகப்பட்ட டேமேஜ் பண்ண மாதிரி இருக்குது. சாப்பிடவே மாட்டேக்காரு. வேறு வழியே இல்லை. டேமேஜ் கொடுத்துட்டு அவர் எப்படி தான் அவரோட இருக்கான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அவ்வளோதான், கில்லு கிடச்சிருச்சு. ஜோனில் ஒரு அடி விழுந்துட்டு நினைக்கிறேன். 7-2 ரவுண்டோட மேட்ச் முடிஞ்சுட்டா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்ன நடக்குன்னு பாருங்களேன். இந்த ரவுண்டு அவர் நம்ம பொழந்து விட்டுருவார். சரியான அடி அடிப்பார் பாருங்க. அசால்ட்டாக இருந்தாலே இப்படி தான் அடி வச்சு பொழந்துருவார். இந்த ரவுண்டை நம்மளை தூக்கி சொறி விட்டு போயிட்டே இருப்பார். ஒன்றுமே செய்ய முடியாது இந்த ரவுண்டு. நானே ரவுண்ட் க்ளோவல் போட்டு எப்படியாவது தப்பிக்கலான்னு கூட நம்ம ரவுண்ட் க்ளோவில் ரொம்ப சூப்பராக போடுறோம். கை பதட்டத்திலே 7 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். ஆனாலும் பதட்டம் மட்டும் குறையவே மாட்டேங்க. அண்ணா அவர் அங்கேருந்து மெடிக்க சுற்றிட்டு இருக்காரு. இப்போ நம்மளை போட்டுவார் பாருங்க. சும்மா சொன்னேன் அடிச்சாச்சு. அவர்கிட்ட நான் வீக்கில் வாங்கிடுறேன். அடுத்து யாரும் கூட சேலஞ்சு வரேன். நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் கூடயும் விளாண்டு பார்த்துருவேன்.